பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலையில் கூட யூடியூப் மூலயமா இவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றும் சதா காலமும் கனம் மகிமை உண்டாகட்டும். இருந்த இடத்துல கண்களை மூடின வண்ணமாய் தேவன் தாமே இந்த ஆராதனை முழுவதும் ஆராதனை வேத பகுதி ஜெப பகுதி எல்லாவற்றும் ஆவியான தாமே பங்கேற்கும்படியாய் ஆவியான தாமே பொறுப்பேற்கும்படியாய் கண்களை மூடி முழு இருதயத்தோடு ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நேரத்தை ராஜா எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேரம் இல்லை என்று சொன்னதை விட தகப்பனே, நாங்கள் நேரம் அமைத்து உமக்காக ஆண்டவரே நாங்கள் ஓடோடி வந்து ராஜா உம்மை துதிக்க, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க, நீ செய்த நன்மைகளே ராஜா எண்ணி ராஜா ஆண்டவரே நாங்கள் நினைத்து உம்மை துதித்தாலும், எத்தனை ஆண்டுகள் துதித்தாலும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைக்கு ஆண்டவரே எங்களால் அதுக்கு நன்றி பலி திரும்ப செலுத்த முடியாது தகப்பனே. இந்த நேரத்தை எல்லாம் ஆசீர்வதிங்க. முழு இருதயத்தோடு ஆண்டவரே, உண்மையுள்ள இருதயத்தோடு முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீதான காரியத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய கிருபை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை ஆக்கிரமிச்சிட்ருக்கு. அவரோட கிருபை இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம குழம்புறது, எந்த குழப்பம் வரும், ஆனாலும் திருப்பி அவரோட கிருபைனால தான் திருப்பி நம்ம அவர்கிட்ட வந்து சேர்றோம். இது நம்மளோட முயற்சினால இல்லை, கர்த்தருடைய கிருபைனால தான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். ஸோ ஒரு பழைய பாடல் தான், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தம் தான் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தானாம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தானாம் தாவீதின் தேவன் நமக்கே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நமக்கு முன்பதாக முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இனி சோதனை பற்றிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பற்றிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன்.
பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அது உணரும் போது தான் எதை சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்கள் ருசிக்க அவர் கிருபை ஒவ்வொரு நாளும் ஒரே விஷயம் தான் பண்ணுவார். அது உங்களுக்கு புதுசாகவே தெரியும். ஏன்னா அந்த கிருபை அப்படி தான் நம்மளை யோசிக்க வைக்கும். ஆமேன், அல்லேலூயா. ஸோ நம்ம பல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் குடும்பத்தில் ஒரு பொருளாதார சூழ்நிலை ஒரு சேலஞ்சஸ் இருக்கலாம், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாண்டேஜ் லெவலில் ஒரு சேலஞ்சஸ் இருக்கலாம், ஏன் நம்ம விசுவாச வாழ்க்கையில் கூட ஒரு சேலஞ்சஸ் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஆணித்தரமான ஒரு தீர்மானம் உங்களால் முழு பலத்தோடு எடுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் என் இன்பத்திலும் சரி என் துன்பத்திலும் சரி உம்மை நான் நேசிக்கிறேன். என் உயர்விலும் சரி தாழ்விலும் சரி உம்மை நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே, எந்த ஒரு பதவிக்கு நாங்கள் ஓடலை. ஆண்டவரே, நாங்கள் ஓடக்கூடிய ஒரே ஓட்டம் உம்மை நோக்கிய மாத்திரம்தான் அப்படின்னு வைராக்கியமாக உங்களால் சொல்ல முடியுமா? ஆமேன், ஆமேன். ஜெபசந்தையோடு என்னோட கூட சேர்ந்து என் இன்ப துன்ப நேரம் அந்த பாடலை பாடுவோம். ஆமென், அல்லேலூயா. என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவே. நான் நம்பிடுவே பாரில் சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரும் நானும் மை சேருவே. மனுஷனை நம்பினா இன்னைக்கு நமக்கு ஏமாற்றம் தான். தெய்வத்தை மாத்திரம் நம்புங்க. ஆமென். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றென்றும் நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவே. இவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்திடுவார். இவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரும் நானும் மை சேருவே. என் இன்ப துன்ப நேரும் நானும் மை சேருவே. என் இன்ப
இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவேன். அப்பா, நான் உண்மையே நம்பி சேருவேன். அப்பா, இந்த உலகத்தை நம்பும் பொழுது ராஜா எங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் தகப்பனே. ஆண்டவரே, உலகத்தை சார்ந்து வாழும் பொழுது ராஜா ஆண்டவரே எங்களுக்கு கவலைகள் எல்லாம் எங்களை ஆக்கிரமிக்கும் தகப்பனே. ஆண்டவரே, ஒருபோதும் ராஜா உலகத்தை நாங்கள் நம்பாதபடி உம்முடைய வார்த்தையை ராஜா நம்பி வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதலை நம்பி வாழ உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்பி வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. ஆசீர்வதிக்கிற நீரை ஆண்டவரே உம்மை நம்பி வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வழிகளிலிருந்து நாங்கள் தவறி இருந்தாலோ ஆண்டவரே, நாங்கள் வழி மாறி இருந்தாலோ இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் வைராக்கமாய் உம்மை விட்டு விலகி இருந்தாலோ எங்களை உடைத்து நீர் உருவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பு இருக்கிறது எங்களை முழு மனதோடு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் மாத்திரம்தான் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மாத்திரம்தான் இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினே சிருஷ்டித்தே சீர்படுத்தினே புடமிட்டே புதிதாக்கினே பிரித்தே பிரியாதிருந்தே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தே அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே. ஒளியில்லா இருளில் நான் நடந்தே இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தே அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே. ஒளியில்லா இருளில் நான் நடந்தே இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தே. உடைத்தே உருவாக்கினே சிருஷ்டித்தே சீர்படுத்தினே புடமிட்டே புதிதாக்கினே பிரித்தே பிரியாதிருந்தே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தே பாதாள குழியில் நான் கிடந்தே. பாவத்தின் பாரத்தை சுமந்தே இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தே பாதாள குழியில் நான் விழுந்தே. பாவத்தின் பாரத்தை சுமந்தே இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தே. உடைத்தீ உருவாக்கினே சிருஷ்டித்தே சீர்படுத்தினே புடமிட்டே புதிதாக்கினே பிரித்தே பிரியாதிருந்தே.
என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. அப்பா ஆண்டவரே, உம் கரம் எங்களை நடத்தியதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? ஆண்டவரே, ஒரு விசையாய் எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே உடைத்தீ, உருவாக்கினீ, சிருஷ்டித்தீ, சீர்படுத்தினீர். அப்பா, எங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே. புடமிட்டீ, புதிதாக்கினீர், பிரித்தீ, பிரியாதிருந்தீர். பா ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை, எங்கள் எண்ணங்கள், எங்கள் யோசனைகள், எங்கள் வழிகள், எங்கள் திட்டங்கள் அனைத்தையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் ஆண்டவரே அதை தடை செய்து எங்கள் உள்ளத்தை உடைத்து ஆண்டவரே உமக்கு பிரியமாய் மாற்றும் ஆண்டவரே. குயவன் கையில் இருக்கிற களிமணை போல ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆண்டவரே எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் காரியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்த வழிநடத்திக் கொள்ளும். இந்த ஆராதனை ஆண்டவரே எல்லா கணம் துதி ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை மறைத்து உம்முடைய மகிமை மாத்திரம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அறிவிப்பை நாம் கவனமாக கேட்போம். இந்த நாளில் கூட வருகிற நாட்களிலே பிறந்த நாள், திருமண நாள் யாராக இருந்தாலும் நாம் அவர்களுக்காக நீங்கள் இந்த வேலையில் நாம் ஜெபிக்கப்பட போகிறோம். ஆண்டவருடைய திருமண நாள் வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். பிறந்த நாள் வாழ்க்கையில் கூட அற்புதங்கள் செய்வார். நாம் ஒரு விசை கண்கள் மொழி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே வருகிற நாட்களிலே திருமண நாளை பிறந்த நாளை பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவனாய் கர்த்தர் உடைய அற்புத கரங்களை நீட்டத்தக்க உதவி செய்வதாக. ஆசீர்வதி உடைய பிள்ளைகள் வேண்டிய கிருபை ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்போது நாம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிற ஒரு நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு வேத வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்படி கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமே நீங்கள் எந்த அளவு அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழைக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படி நீங்கள் நம்முடைய திருச்சபையில் கூட என்ட்ரன்ஸில் கட்டட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக தேவைகள் உண்டு. பல லட்சங்கள் அந்த ரூபிங் காரியங்கள் தேவைப்படுகிறது. தண்ணி டேங்க் கட்ட பணங்கள் தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் உடைய தசபாகங்கள், காணிக்கைகள் கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் விதையை விதைக்கும் போதுதான் ஒரு பெரிய அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வேலை கூட நாம் காணிக்கை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை நாம் சேகரிப்போம். எல்லாத்தையும் தெரிந்த பாடல் தான் ஒரு பழைய பாடல். பரிசுத்தர் கூட்டம் நடக்கும் ஜொலித்திடும் சுத்த ஜோதியை. ஸோ எல்லா சூழ்நிலைக்கும் தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து பாருங்க. அவர் நிச்சயம் உங்கள் தேவைகள் நாம் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த கொரோனாவினாலே நமக்கு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சீக்கிரத்திலே கொரோனாவை ஜெயமாக மாற்ற வேண்டும் என்று நாம் சீக்கிரத்திலே மாற்றித்தர வேண்டும் என்று கருத்தாக ஜெபம் பண்ணணும். யார் யார் வாசித்து ஜெபிக்க முடியுமோ வாசித்து ஜெபிங்க. யார் யார் கண்மணிச்சு இரவில் ஜெபிக்க முடியுமோ மன்றாடி மன்றாடி ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. ஜெபத்தினால்தான் இந்த பிசாசாகிய வியாதி, இந்த கொரோனா என்ற வியாதியை நாம் துரத்த முடியும். ஆகவே உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக தேவை இருக்கிறது. எல்லா சபைகளிலும் இதற்காக ஜெபிக்கிறார்கள். எல்லா ஊழியக்காரரும் இதற்காக போராடி போராடி மன்றாடுகிறார்கள். எல்லாரோடும் சேர்ந்து தேவனுடைய திருச்சபையானது உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் மகிழ்ச்சிகரமாக ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதே நேரத்திலே ஜெபம் பண்ண வேண்டும், கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். அதே நேரத்திலே ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். அப்புறம் தேவன் நம்ம ஜெபத்தை கேட்பார். வேத புத்தகத்திலிருந்து சில வசனங்களை எடுத்து நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த காலத்திலே முதல் நூற்றாண்டிலே சீஷர்கள் அதிகமாக துன்பப்பட்டார்கள். அவருடைய துன்பத்திற்கு எல்லையே இல்லை. சாப்பாட்டுக்கும் கஷ்டம்தான், பணத்துக்கும் கஷ்டம்தான், வசதிகளுக்கும் கஷ்டம்தான். நம்ம மாதிரி ரோடுகள் கிடையாது, நம்ம மாதிரி டிரான்ஸ்போர்ட் கிடையாது, நம்ம மாதிரி செல்போன் கனெக்ஷன் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நடத்திட்டு ஆளுகைக்கு அவர்கள் கீழ்ப்பிடித்திருந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களை மிகவும் பயன்படுத்தினார்.
பவுல் சொல்றாரு, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் ஏற்படும் போது, வியாதிகள் ஏற்படும் போது, வறுமைகள் ஏற்படும் போது, பணமில்லாத போது, மனுஷர்கள் நம்மை அவதூறாய் பொய்யாய் குற்றம் சாட்டும் போது நாம் சோர்ந்து போவோம். நாம் எல்லாரும் மனிதர்கள் தான். நானும் பல முறை சோர்ந்து போயிருக்கிறேன். நீங்களும் சோர்ந்து போகலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பவுலும் சீலாவும் எபேசு பட்டணத்துல அடி வாங்கிட்டு கையும் காலும் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும் போது தேவனை துதித்து பாடினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன உண்மையான கிறிஸ்தவம்! அடி வாங்கியிருக்காங்க, ரத்தம் ஒரு பக்கம் ஒழுகுது, கையும் கட்டப்பட்டிருக்கு, காலும் கட்டப்பட்டிருக்கு. துன்பத்தின் மத்தியிலே தேவனை துதித்து பாடினார்கள். அதான் பவுல் எழுதுறார், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாக அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உத்தரவுகளின் வழியால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று பவுல் சொல்றார். Sufferings are the stepping stones to enter into the kingdom of God. பாடுகள் தான், உபத்திரவங்கள் தான் படிக்கட்டுகளாக அமைந்து நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு போகும் என்று பரிசுத்தவான்கள் கூறுகிறார்கள். யோவான் 16:33 ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடர் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. சபையின் வரலாற்றை படிச்சீங்கன்னா, ஹாக்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் மார்டியர்ஸ் என்ற ஒரு புஸ்தகத்தில் எவ்வளவு பரிசுத்தவான்கள் ரத்த சாட்சிகளாய் மறைந்திருக்கிறார்கள், எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். சபையின் வரலாறு அநேக பாடுகளிலே சென்ற பரிசுத்த கூட்டம் ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் என்றாலும் விசுவாசத்திலே அவர்கள் நிலைத்திருந்து ஒருபோதும் பின்வாங்காமல், ஒருபோதும் சோர்வடையாமல், ஒருபோதும் தளராமல் தொடர்ந்து இந்த விசுவாசத்துக்காக தங்களுடைய ஜீவனையும் கொடுத்தார்கள். நாம எல்லாருக்கும் முன்மாதிரியாக அவர்கள் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள். அதைத்தான் நான் சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார்கள். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த காலத்தில் பார்த்த ஆசீர்வாத பிரசங்கங்கள் ஏராளமா இருக்கு. எல்லோருமே ஆசீர்வாத பிரசங்கத்தை தான் விரும்புகிறோம். நான் கூட ஆசீர்வாத பிரசங்கத்தை விரும்புகிறேன். ஆனா பைபிள் அப்படி சொல்லல. பைபிள் சொல்லுது, அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாதமும் உண்டு, உபத்திரமும் உண்டு, பாடுகள் உண்டு, எல்லாவற்றையும் ஒரு பேலன்ஸ்ட் கிறிஸ்டியன் லைஃப், ஒரு பேலன்ஸா போகணும். பவுல் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், மனரண்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். ஆக கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டு, பாடுகளும் உண்டு. சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் போது எவ்வளவு எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவு சாத்தானால் தூண்டப்பட்ட மக்களால், சாத்தானால் தூண்டப்பட்ட அரசாங்கத்தால் எவ்வளோ துன்பத்தை அனுபவித்த பக்தர் கூட்டம் லட்ச லட்சம். அதுதான் பவுல் சொல்றார், தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பிள்ளையை நேசிக்கிற பெற்றோர் அவனை சிக்ஷிக்கத்தான் வேண்டும். நாம் பயனடைபடிக்கு பாடுகள் அருளப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிரயோஜனத்திற்காக தேவன் நம்மை சிக்ஷிக்கிறார். பிலிப்பியர் 1:29 ஏனெனில் கிறிஸ்துவிற்கு விசுவாசிக்கிறது
மாத்திரமல்ல, பாடுகளும் சேர்ந்து வரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அருளப்பட்டிருக்கிறது, வரப்பிரசாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பாடுகளை கண்டு வறுமையினாலும் வியாதியினாலும் பண கஷ்டத்தில் வாழுகிற நாம் சோர்ந்து போகாதபடி விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகியிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பந்தயத்திலே ஓடக்கிடுவோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஆக உலகத்திலே வாழும்போது உபத்திரவங்களும் உண்டு, ஆசீர்வாதங்களும் உண்டு. நாம் பணம் வந்த உடனே, ஆசீர்வாதங்கள் வந்த உடனே ஒரே சந்தோஷமா குதிகலமாக இருந்து இஷ்டப்படி நடக்க முடியாது. வறுமை வரும்போது சோர்ந்து போக முடியாது. எல்லாற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்து நாம் ஓட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். தேவனோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக பொருட்டு தேவன் நம்மை போலவே நம்மையும் பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி தேவனுடைய தன்மையும் அவருடைய சுபாவமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் தெய்வீக சுபாவங்களால் நாம் நிறைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பொன்னை ஆசாரிங்க கோல்ட்ஸ்மித் என்ன செய்யறாங்க? புடமிடுகிறார்கள். அக்னியில போட்டு நெருப்புல போட்டு சுத்திகரிக்கிறார். அதை கழிவுகள் நீங்கும்படியாக, அது பசுப்பொன்னாக மாறும்படியாக அநேக பொற்கொள்ளர்கள் கோல்ட்ஸ்மித் தங்கத்தை மாற்றி அமைக்கிறார்கள். இரும்பு கூட தான். இப்ப ஒரு குதிரைக்கு லாடம் அடிக்கிறாங்கன்னா அந்த லாடம் அதனுடைய பகுதி சாதாரண இரும்பு, சாதாரண 60 மென்கலம் சொல்லுவாங்க. அதே இரும்ப நெருப்புல போட்டு உருக்கி சுத்தப்படுத்தி அதை உலைக்களத்தில் வச்சு இது பண்ணும்போது கிடியாரத்தில் உள்ள ஸ்பிரிங்ஸ் 500,000 அது மென்கலமாக அது மாறுகிறது. ஆக நெருப்புல போடும்போது தான் அது சுத்திகரிக்கப்படுகிறது. நெருப்புல போடும்போது தான் அது உயர்ந்த தன்மையை அடைகிறது. அதே போல ஆண்டவரும் உபத்திரவங்கள் மூலமாக, பாடுகள் மூலமாக நம்மை பக்குவப்படுத்துகிறார். அவருடைய தெய்வீக குணங்களால் நம்மை நிரப்புகிறார். அவருடைய பரிசுத்தத்தால் நிரப்புகிறார். அவர் ரெண்டை விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை நிரப்புகிறார். நாம் பயனடையும்படிக்கு பாடுகள் அருளப்படுகிறது. நம்முடைய பிரயோஜனத்திற்காகத்தான் தேவன் நம்மை சிட்சிக்கிறார். 1 பேதுரு 4:16 சொல்லியிருக்கு, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தக்க கடவன். பாடுகள், we are partakers of Christ's suffering. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். ஆக யோவான் ஸ்நானகனை பார்த்து வாழ்க்கைப்படுத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர் பிறந்தவர். அவருடைய தாய் எலிசபெத் கர்ப்பவதியாக இருக்கும்போது இயேசுவின் தாய் மரியாள் போய் அவங்க பார்த்தாங்க. யோவான் ஸ்நானகனால் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்றார். அதே யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து பக்கத்தில் தான் இருந்தார். பிறகு அவரை கொலை செய்தார்கள். எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஏரோது மன்னர் அவரை கொலை செய்தார். எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். நான் கூட தான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சில சமயங்களில் துன்பத்தின் பாதையிலே மார்ட்டியஸ் இரத்த சாட்சிகளாக கூட நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கலாம். நாம் எல்லா நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்வது போல, நாம் தேவன் அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். யோவான் ஒருவரில் முறுமுறுக்கல.
இயேசு பக்கத்தில் தான் இருக்காரு, அருகாமையில் தான் இருக்காரு. வந்து பார்த்துருக்கலாம், அவர் சிறையில் இருந்து விடுவிச்சிருக்கலாம், சர்வ வல்லவர் இவர், செஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் செய்யலை. அவர்களுடைய அழைப்பு வேற. அந்த அழைப்பை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆவியிலே யோவானோடு கூட இருந்தார். அவரை பாதுகாத்தார், அவருடைய மனதை பாதுகாத்தார், அந்த தெய்வீக குணங்களால் அவரை நிரப்பினார், அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார், அதை துன்பத்தை சகித்து போகும்படி செய்தார். அவர் கடைசியிலே கொல்லப்பட்டார். எல்லாவற்றிலும் சில சபைகளில் தேவன் இப்படிப்பட்ட ஆச்சரியமான சம்பவங்களுக்குள்ளே நாம் பாடுபடாவிட்டால் நாம் மெய்யான கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். பாடுகள் நம்முடைய நன்மைக்காகவே இருக்கின்றன. தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை ஒன்றுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள். தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, அதிசீக்கிரமாய் 2 கொரிந்தியர் 4:17 அதிசீக்கிரமாய் நீங்கள் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமணியிலே உண்டாகும். ஒரு சமயம் டெல்லி பட்டணத்திற்கு நான் போனேன். கையில் 10 ரூபா தான் இருந்துச்சு. டாக்ஸியில் மத்திய பிரதேசத்தில் முடிவு செய்யும். அங்கிருந்து டெல்லிக்கு வாங்கன்னு சொன்னார் ஒரு நண்பர், ஒரு பெரிய இப்பால். டெல்லி ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை. 2 தெலுங்கு ஊழியர்களை கூட்டி கொண்டு போனேன். அங்கே இல்லை, தங்க இடம் இல்லை, சாப்பிட வழி இல்லை, கையில் காசு இல்லை. 3 பேரும் திக்கற்றவர்களாய் அலைந்தோம். அப்போ தற்செயலாக ஒரு கிறிஸ்தவ சபையை பார்த்து கேரள பாஸ்டர் வந்தது. அவர் வீட்டுக்கு போவோம். அவங்க அம்மா அன்போடு வரவேற்று எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து ரெஸ்ட் எடுக்கன்னு சொன்னாங்க. சாயங்காலம் 7 மணிக்கு அந்த இடத்துக்கு எங்களை வரவேற்ற நண்பர், வரவேற்க வந்தவர் அந்த இடத்துக்கு எங்களை தேடி வந்தார். அவர் ஒரு பிரதம மந்திரி மொராஜி தேசாயி கார் ஓட்டுற டிரைவர் வீட்டில் போய் எங்களை தங்க வைத்தார். பிரதர் கிஷான்லால் அவர் எங்களுக்கு 3 நாள் தங்க வைத்து சாப்பாடு கொடுத்தார். அவர் ஒரு கூட்டம் போட்டார். அதில் 21 பேர் முதல் நாள் வந்தார். ஆண்டவர் அந்த கூட்டத்தை ஆசீர்வதித்தார். அவருக்கு மேல அதிகாரியாக பிரைவேட் செக்ரட்டரி E.N. Massey, மொராஜி தேசாவுடைய பர்சனல் செக்ரட்டரி E.N. Massey, அவர் எங்களை டெல்லியில் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் அசோசியேஷனில் பேசணும்னு அழைச்சாங்க. அங்கே போய் பேசுகிற போது 150 பேர் கூடியிருந்தாங்க. ஆண்டவர் மிக வல்லமையாக என்னை பயன்படுத்தினார். அதன் பிற்பாடு பல இடங்களிலே ஊழியத்தின் வாசல் டெல்லியிலே ஏற்பட்டது. அரசாங்கத்தின் கார்கள், பிரதம மந்திரியுடைய ஆஃபீஸில் தான் எங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போகும். பாசங்க ரொம்ப கனமாக வரவேற்றார்கள். நிறைய இடங்களில் பேசினேன். முதல்ல போகும்போது 10 ரூபா காசு தான். அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. சாப்பிட இடம் இல்லை, தங்க இடம் இல்லை. உள்ளம் நொறுக்கப்பட்டவர்களாக 3 பேரும் ஜெபித்தோம். தேவன் அற்புதமாக வாசனை உண்டு பண்ணி கனம் பண்ணினார். அதன் விளைவாக தேவன் டெல்லி பட்டணத்திலே என்னை மிகவும் வல்லமையாக பயன்படுத்தினார். அநேக சமயங்களிலே இப்படித்தான் தேவன் நம்மை நொறுக்குவார், உடைப்பார், ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். பிறகு தம்முடைய ஆவியால் நிரப்பி நம்மை பயன்படுத்துவார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் சொல்கிறது. சரி, பாடுகளால் என்ன லாபம், நன்மைகள்? முதலாவது, தேவனண்டை நெருங்கி வருகிறோம். பாடுகளின் மூலமாக
தேவனண்டை நெருக்கமாக வருகிறோம். இரண்டாவது, அவரண்டை நெருங்கி வரும்போது பரிசுத்தம் அடைகிறோம். தேவனுடைய சத்தம் மெல்லிய குரலில் நமக்கு கேட்கப்படுகிறது. நான்காவது, காத்திருக்க தேவ சமூகத்தில் காத்திருக்க தெய்வீக சத்தம் பலமாய் கேட்கிறது. தேவனுடைய திட்டம், அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் என்ன என்பதை அவருடைய சத்தத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவ பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறார். அந்த தேவ பிரசன்னத்தை நன்றாக நம்முடைய ஆன்மாவிலே, நம்முடைய சரீரத்திலே உணர முடியும். நீங்கள் களிர்களை போல காத்திருக்கிறவர்கள் செட்டையில் எடுத்து பறந்தெழுவார்கள் என்று சொன்னபடி காத்திருக்க தேவனுடைய சத்தம் பலமாய் கேட்கும். தேவனுடைய சத்தம் வெளிப்பட்ட உடனே அதுக்கு கீழ்ப்படியும் போது, அதுக்கு செயல்படும் போது ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஆத்மாவிலும் நம்முடைய ஊழியத்திலும் நடைபெறும். தேவனால் பயன்படுத்தும் பாத்திரங்களாக நாம் மாறுவோம். 5 கண்டங்களிலும் ஊழியம் நான் செய்திருக்கிறேன். 100க்கு மேற்பட்ட நாடுகளிலே நான் ஊழியம் செய்திருக்கிறேன். லட்சக்கணக்கான மக்களை நான் சந்தித்திருக்கிறேன். தேவன் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் நான் கடந்து சென்றேன். அதன் விளைவாக ஊழியத்தின் வாசல்கள் ஏராளமாக திறக்கப்பட்டது. போதகர் என் வீட்டு ஆசிரியர் மலேசியாவில் சுமார் 6 மாதங்கள் தனிமையாக வாழ்ந்தார். கஷ்டம்தான். மனைவியை விட்டு, பிள்ளையை விட்டு, சபையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டமான வாழ்க்கை. அடிக்கடி வீட்டு போன் பண்ணி பேசுவார். எல்லாரும் சபையில் மக்கள் எல்லாம் ஜெபிச்சிங்க. நாங்களும் பாரத்தோடு ஜெபிச்சோம். ஆண்டவர் சுகபத்திரமாக நம்ம தீர்வை கொண்டு வந்திருக்கிறார். அது ஒரு அற்புதம் அல்லவா? சொப்பனத்தில் பல முறை அவரை சிரித்து கொண்டு என்னோடு பேசுவதை சொப்பனத்தில் கண்டேன். அதை மாதாக்கிட்ட சொன்னேன், பில்லிக்கிட்ட சொன்னேன். அப்பா வருவார், கவலைப்படாத, சந்தோஷமாயிரு. அவர் வந்து என்னோடு சிரித்து பேசுகிறதை நான் பார்த்தேன். கண்டிப்பாக வருவார், பயப்படாதீங்க, ஆண்டவர் சுகபத்திரமாய் கொண்டு வாருக்கு அவருடைய மனைவியும் அவருடைய மகனையும் நான் தேற்றினேன். இன்றைக்கு உண்மையாகவே அவர் சிரித்த முகத்தோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு அவர் வந்து நம்ம மத்தியிலே பேசுகிறார், பழகுகிறார். கர்த்தர் செய்த அற்புதத்தை நன்றி கூறுகிறார். அப்படித்தான் பத்திரங்கள் தான் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, பிள்ளையை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, சபையை விட்டு பிரிஞ்சிருக்கிறது. கஷ்டமான வாழ்க்கை தான். ஆனால் தேவன் பயன்படுத்த போகிறார். தேவன் அவரை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவனை அதிகமாய் பயன்படுத்துவார். பயன்படுத்தும் பாத்திரங்களாக மாறுவதற்காகத்தான் தேவன் தனிமையாக இருந்தவர்களோடு இடைப்படுகிறார். நானும் அது மாதிரி 6 மாதம், 7 மாதம், 8 மாதம், 9 மாதம் நான் குடும்பத்தை விட்டு, சபையை விட்டு பிரிந்து வெளிநாடுகளிலே தனிமையாக வாழ்ந்து ஜபத்திலும் உபவாசத்திலும் என் நாட்களை கழித்தேன். அதன் விளைவாக ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். விசுவாசத்திலே ஜனங்கள் பலன் கொண்டார்கள். ஏராளமான சபைகள் பலன் கொண்டது. தேவன் பயன்படுத்தும் பாத்திரமாக ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். ஆக உபத்திரவங்கள் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. உபத்திரவங்கள் தான் தேவனை ஓடி நெருங்க செய்கிறது. உபத்திரவங்கள் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. உபத்திரவங்கள் தான் தேவ சத்தத்தை காத்திருக்க அவருடைய சத்தத்தை தெளிவாய் பெற முடிகிறது. உபத்திரவங்கள் தான் தேவனுக்கு கீழ்ப்படிய செய்கிறது. உபத்திரவங்கள் தான் தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்களாக மாற்றுகிறது. ஆக உபத்திரத்தை கண்டு சோர்ந்து போகாமல் வறுமையினாலே வாடுகிறோம். ஒரு சகோதரனுக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் அரிசி எனக்கு வேணும், என் வீட்டு வாடகை கட்ட முடியல, வீட்டு வாடகை கட்ட உதவி செய்ய. முதலே ஒரு மூட்டை அரிசி கொடுத்துருக்கோம். 2வது மூட்டை அரிசி கேட்டாங்க. என்கிட்ட பணம் இல்லை, அம்மா கொஞ்சம் போதும், எனக்கு இப்ப பணம் இல்லை, கிடைச்ச உடனே நான் கொண்டு வந்து தர்றேம்மா அப்படின்னு சொல்லி ஆற்றி தீட்டினேன். எத்தனையோ போதகர்கள் பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, தயவு செய்து பணம் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. ஒரிசாவில இருந்து பணம் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. ராஜஸ்தான்ல இருந்து பணம் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. ஆக அநேகர் பணம் அனுப்புங்கன்னு தமிழ்நாட்டில இருந்து பல பேர் போன் பண்றாங்க. பட்டினியா இருக்கிறோம், சாப்பாடு இல்லை, பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்க.
பொறுங்க, ஜெபம் பண்ணுறேன், ஃபோனில் ஜெபம் பண்ணுறீங்க. அதோடு கூட என்னால் முடிஞ்ச பணத்தை பல பேருக்கு அனுப்பினேன். இன்னும் சில பேருக்கு அனுப்ப முடியாமல் நான் கஷ்டப்படுறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த கொரோனா வந்து தேசத்தையே குலுக்கிருச்சு, உலகத்தையே குலுக்கிருச்சு. இது ஒரு சாத்தானின் சக்தியாக விளங்குகிறது. இந்த பாடுகளிலே நாம் போகும்போது ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒருவர் பாரத்தை மற்றொருவர் சுமக்க வேண்டும். ஒருவர் மீது ஒருவர் அக்கறை செலுத்த வேண்டும். பண தேவைகள் ஏற்படும். சுயநலமாய் வாழாதபடி நாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் மாறுபடி ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளையை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொடுக்கும்படி ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். ஆகவே நாம் சுயநலமாய் வாழ வேண்டாம். தேவனுக்காக பகிர்ந்து கொடுக்கும் ஊழியத்தை நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு பேசுவார். ஆகவே பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க, பின்வாங்கி போகாதீங்க. சிலர் பின்வாங்கியே போயிடுவாங்க, விசுவாசத்தை தளர்ந்து போயிடுவாங்க. விசுவாசத்தை குறைவுக்கு சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் விசுவாசத்திலே முன்னோக்கி செல்லுங்கள். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களைப் போல சீஷருடைய மனதை இடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி பவுல் புத்தி சொன்னது போல நான் உங்களோடு அன்பாக விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த கொரோனாவினாலே பண கஷ்டத்திலும் வறுமையிலும் வியாதியும் கொடூரத்தன்மையிலும் வாழ்கிறோம். எங்களுடைய துன்பங்களை அறிந்திருக்கிறேன். ஏற்பட்ட துன்பத்துக்கு அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். அற்புதங்கள் நடைபெறுவதாக, பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அரிசிகள் கிடைப்பதாக, சாப்பாடுகள் கிடைப்பதாக. ஆண்டவரே, வீட்டுக்கு வேண்டிய எல்லா பண தேவைகளையும் சந்தியும், அற்புதங்களை நடத்தியும், உடைய பிள்ளைகளை திடப்படுத்தும், ஆசீர்வதியும். உடைய அவருடைய கண்ணீரை துடைத்தரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கொரோனா என்ற பிசாசு சில ஊழியர்களை தாக்கி இருக்கிறது, சில விசுவாசிகளை தாக்கி இருக்கிறது. அவர்கள் பூர்ண சுகமடையபடி செய்யும், அவர்கள் பூர்ண சுகமடையபடி செய்யும், அவர்கள் பூர்ண சுகமடையபடி செய்யும். பாஸ்டர் சாத்ராக் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் இன்டென்சிவ் கேர்ல இருக்கிறார். இன்னும் அநேக போதர்கள் சுகவீனமாய் இருக்கிறார்கள். இருமலிலும் சளியிலும் அநேக ஊழியர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புத சுகத்தை கட்டளையிடும், ஆண்டவர் அற்புத சுகத்தை கட்டளையிடும், ஆண்டவர் அற்புத சுகத்தை கட்டளையிடும். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென்.